நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உழவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் என்று முதலமைச்சர் குறித்து பதிவிட்டிருக்கிறார். உடனடியாக இது பற்றி மறுபரிசீலனை செய்து தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதற்காக ஒன்றிய அரசு மூன்று குழுக்கள் அனுப்பி அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டது. இந்நிலையில் இதற்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்த உறுத்தலுமின்றி பிரதமர் வந்து சென்றிருக்கிறார் என்றும் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்த பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன். விரிவான தகவல் என்ன? இந்த முறை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக நெல்லில் அதிக அளவு ஈரப்பதமானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லின் கொள்முதல் செய்யப்பட உள்ள அந்த ஈரப்பத அளவை 17% 22% அதிகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலினும் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசானது ஒரு 4 பேர் கொண்ட குழுவை அனுப்பி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்து இந்த நெல்மணிகளை எடுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து இதற்கு நீண்ட நாட்களாக அனுமதி அளிக்கப்படாமல் இருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 18ஆம் தேதி பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் தமிழ்நாடு குறுவை பருவத்தில் அதிக நெல் உற்பத்தி மற்றும் கொள்முதலில் சாதனை படைத்துள்ளதை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் நலன் கருதி நெல்லுக்கான ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்தி வழங்கிட விரைந்து ஆணை வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 18ஆம் தேதி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அந்த தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உழவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகத்தை ஒன்றிய அரசு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அந்த கோவைக்கு எந்த விதமான உறுத்தலும் இன்றி பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயவில்லை. அதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளவு தொடர்பான நமது கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக ஈரப்பதம் அதிகமாகியுள்ள நெல்லினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரல் ஏன் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும் விவசாயிகளின் அழுகுரல் ஏன் கேட்கவில்லை, கண்ணீர் ஏன் தெரியவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக முக்கிய கேள்விகளை பிரதமரை நோக்கி எழுப்பியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையின் அடிப்படையில் இத்தகைய ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை ஒன்றிய அரசு வழங்கியுள்ள நிலையும் தற்போது வழங்க மறுப்பது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணமும் அளிக்காமல் ஈரப்பத அளவையும் அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் என நினைக்கிறீர்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒன்றிய அரசு நன்மை செய்யும் என்று எதிர்பார்க்கிறாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள இந்த பதிவில் ஒன்றிய அரசை நோக்கியும் பிரதமரை நோக்கியும் விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். கண்ணன், கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவையும் 22 விழுக்காடாக உயர்த்தாமல் அந்த கோரிக்கையும் ஒன்றிய அரசு நிராகரித்திருக்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கண்ணன்? நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் டெல்டா மாவட்டங்களில் கடந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய மழை பாதிப்பானது இருந்து இந்த மழை பாதிப்பு காரணமாக நெல்லின் ஈரப்பதமானது சற்று அதிகரித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உடனடியாக ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் இந்த ஈரப்பத அளவை அதிகரித்தால் அதிக அளவு நெல்லினை கொள்முதல் செய்ய முடியும். இதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவு பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகளின் ஒரு நெல்மணிகள் கூட வீணாகாமல் அவற்றை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசானது இந்த அளவிற்கு இந்த ஈரப்பத தளர்வை கோருகிறது. எனவே தொடர்பாக ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் ஒன்றிய அரசு இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ள காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் அந்த அதிக அளவு ஈரப்பதம் உள்ள நெல்லியை கொள்முதல் செய்ய முடியாத நிலையான தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் 17% ஈரப்பதம் உள்ள நெல்லினை மட்டும்தான் கொள்முதல் செய்ய முடியும். எனவே 22% உள்ள நெல்லினை ஈரப்பதத்திலே கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தற்போது இந்த தளர்வு கிடைக்கும். இதனால் நமது நெல்லும் கொள்முதல் செய்யப்பட்டு நம்ம நெல்லுக்கான உரிய விலை கிடைக்கும், உரிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த விவசாயிகளிடையே இது பெரிய அதிர்ச்சி அளிக்கும் உத்தரவாதான் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சுமார் லட்சக்கணக்கான டன் நெல்லானது கொள்முதல் செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த நெல்லும் வீணாகும் நிலையும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இதனை அதாவது விவசாயிகளின் ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த கோரிக்கையை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அந்த 17% ஈரப்பதத்தை 17%லிருந்து 22% அதிகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கடந்த 18ஆம் தேதி கடிதம் வெளியிட்டார். இந்த கடிதத்தையும் ஒன்றிய அரசு கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் தற்போது நிராகரித்துள்ளது. இதன் காரணமாக லட்சக்கணக்கான டன் அந்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலையான தற்போது உருவாகியுள்ளது. இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்திலும் அவர்கள் பயிர் செய்வதில் அவர்கள் இதுவரை அந்த பயிர் செய்வதற்கான தொகையை செலவு செய்திலும் ஈடு செய்ய முடியாத இழப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.